is Sanmaya Kumar from Team Cyber Talks. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் நடக்கிற ஒரு சின்ன ஸ்கேம் பற்றி தான். ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் இன் ரியல். இப்போது கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பேமெண்ட், பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, மொபைல் விக், பாரத் பே, செக்யூர் பே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸில் இப்போது கரண்ட்டாக இப்போ ஒரு ஆப் என்ன பண்ணாங்கன்னா ஹேக் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸ் லீக் பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன ஆப் பார்த்தீங்கன்னா மொபைல் விக்குங்கிறது. ஓகேவா, மொபைல் விக்கில் ஆப்பில் இப்போது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். நார்மலாக ஒரு பேமெண்ட் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணினா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம பேர், ஆதார் கார்டு, பேன் கார்டு, எக்ஸெட்ரா, ஃபோட்டோஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் ஹேக் ஆகி இதில் இருக்கிற டேட்டாஸ் கிட்டத்தட்ட 45 மில்லியன்ஸ் பீப்புள்ஸோட டேட்டாஸ் லீக் ஆகிருக்குது. ஓகேவா, அதில் 85% ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியா, அதில் இன்னும் 20-30% பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா லைக் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அந்த மட்டும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் மூலயமா எங்களுக்கு தெரியப்பட்டது என்னென்னா, மொபைல் விக் மட்டும் ஹேக் ஆகலை, அதே மாதிரி ட்ரூ காலர்ஸில் இருக்கிற டேட்டாஸும் லீக் ஆகப்பட்டது. அண்ட் ஃபேஸ்புக்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலோட டேட்டா பேக்கெட்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் டேட்டா பேக்கெட்ஸ், சில பேர்த்தோட மொபைல் கால் ரெக்கார்டிங்ஸ், அண்ட் தென் சில பேர்த்தோட மொபைல் ஃபைல்ஸு, இந்த மட்டும் நிறையா லீக் ஆகிருக்குது. ஓகேவா, இப்போது ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணுற காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்டும் நிறையா ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது, நிறையா பேர்த்தோட டேட்டாஸ் லீக் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, இப்போது கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷன்னா, இந்த பிளாக் கவர்மெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, டார்க் வெப், டார்க் நெட், அந்த இதில் இந்த மொபைல் விக்கில் இருக்க ஒரு பர்சனோட டேட்டா வெறும் ஜஸ்ட் 3 ரூபீஸ்க்கு சேல்ஸுக்கு போகிறாங்க. ஓகேவா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோங்க. இப்போ நான் மொபைல் விக் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ என் பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் என் பேங்க் கேஒய்சி டீட்டெயில்ஸ், அப்புறம் என்னோடய சலான் புக் அண்ட் ஃபோட்டோஸ் அதெல்லாம் லீக் ஆகிடுச்சு, என்னோடய சிக்னேச்சர் லீக் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ அதை வச்சு மித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என் பேங்க் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு என் பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அவ்வளோக்கு சேஃபாக இருங்க. ஓகேவா, இப்போது சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆப் இருக்குது, அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போது கரண்ட்டில் இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம தான் நம்மளை சேஃபாக இருந்துக்கணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி ரைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு 100 to 1000 டைம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். கரெக்டாக ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தீபாவளி, பொங்கல், இந்த மித்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், ஃபேக்காக வாட்ஸ்அப்பில் லிங்க் வரும். இந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணினா 2000 கிடைக்கும், 3000 கிடைக்கும் அப்படின்னு. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு மணி மைண்டட்னு வச்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியா பீப்புள்ஸ் கொஞ்சம் மணி மைண்டட். ஸோ நம்ம அவங்கள அப்படியே டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளாம் இந்த மணி வழியா, இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வழியா போயிடுறாங்க. நீங்கள் யோசிக்க வேணாமா, ஒருத்தவங்களுக்கு 2 கோடி ரூபா ஃப்ரீயாக தரானா உங்ககிட்ட எதுவும் எடுக்காமல் ஃப்ரீயாக தருவான்? அது ஒரு அந்த மாதிரி லாஜிக் நம்மள தான் யோசிக்கணும். ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற நம்ம எல்லாருமே எஜுகேட்டட்ஸ். ஓகேவா, இப்போ இருக்க நம்ம எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ரொம்ப எஜுகேட்டட். கரெக்டாக நம்ம தான் என்ன பண்ணணும், நம்மளோட எல்டர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளோட ஓல்டர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா அண்ட் அவரை அங்கிள், ஆன்டிஸ், மாமா, அந்த மட்டும் அவங்க ரிலேஷன் எல்லாம். சில பேர்லாம் அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க. கரெக்டாக மொபைல் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி இதான் எப்படி நடக்குது, இதான் எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம தான் சேஃப் பண்ணிக்கணும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு ஸ்கேம் நடந்துச்சு. இப்போ என்னென்னா, போன வாரம் நியூஸில் கரண்ட் நியூஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா 80% ஆஃப் பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோன் சைட்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு டார்க் வெப் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டார்க் வெப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலாக நான் சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இல்லீகல். எவ்வளோதான் நான் ஆத்தரைஸ்டாக இருந்தாலும் அது இல்லீகல். ஓகேவா, ஸோ அது சொல்லித்தர முடியும்னு சொல்ல அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணுறேன்.
ஸோ அது வேறு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை வச்சு நீ கேட்கலாம், சப்போஸ் அந்த எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ப்ரோன் வெப்சைட் ரிலீஸ்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இப்போது நம்மளோட டேட்டாஸ் வெளியே லீக் ஆச்சுன்னா நம்மளோட பேர் நம்ம கூகுளில் போட்டால் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து அப்படியே எந்த வெப்சைட்டும் அந்த வெப்சைட் காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் இப்போது என்னோடய ஃபோட்டோ வந்து கூகுள் கிட்ட நான் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, என் பேர் போட்டால் கூகுளில் என் ஃபோட்டோ வந்துடும், என் ஃபோட்டோ என்னோடய டேட்டாஸ்லாம் வரும். அது வந்து ப்ரைவேட் ஃபோட்டோஸ் ப்ரைவசியாக வச்சுருப்பாங்க, கூகுள்ஸ் வந்து ப்ரைவசியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதே மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குமார்னு சொல்லிட்டு பேர் போடுறேன். குமார்னு போட்டால் குமாருங்கிறவங்க தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க கரெக்டாக. ஆனால் அதில் உங்கள் ஃபோட்டோ லீக் ஆச்சுன்னா அது வந்து என்னென்னா, அப்போ என்னென்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டேட்டாஸ் வந்து யாரோ எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அவ்வளோக்கு சேஃபாக இருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நம்மளுக்கு சோசியல் மீடியாஸ் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் தராங்க. நம்ம சோசியல் மீடியா அப்படியே அவேர்னஸ் தராங்க. பட் நம்ம அதை தான் கண்டுக்காமல் நம்ம வந்து சோசியல் மீடியா நம்மளோட ராங்கான சைட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா, சோசியல் மீடியாஸ் எவ்வளோக்கோ யூஸ் ஆகுது. சோசியல் மீடியாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், சோசியல் மீடியா வச்சு நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றலாம், பிளட் டொனேஷன் பண்ணலாம், அண்ட் பெட்ஸை ரெஸ்கியூ பண்ணலாம். ஃபார் நிறைய இருக்குது. ஆனால் சில பேர் நம்மளால் இந்த சோஷியல் மீடியாஸை வச்சு தான் வாழ்க்கையே ஓட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இந்த ஹேக்கர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங், சோஷியல் மீடியா ஹேக்கர்ஸ் சொல்லிட்டு அவங்க குரூப் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பிளாக் ஹேக்கர்ஸ் கம்யூனிட்டி கீழே வருவாங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர்த்தில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸை ட்ராக் பண்ணி அவங்களோட டேட்டாஸ் எடுத்து இதை என்ன பண்ணுவாங்க, டார்க் வெப்பில் சேல்ஸ் பண்ணுவாங்க. சரியா, டார்க் வெப்பில் சேல்ஸ் பண்ணால் இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா 3 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா, ஒரு டார்க் வெப்பில் பர்சன் வந்து ஒரு 10 டேட்டா வாங்கினா 3 ரூபானா உங்களுக்கு வந்து 30 ரூபா ஆச்சு. ஸோ கரெக்டாக, இப்போது ஒரு டேட்டாவை வச்சு எவ்வளோ வேணால் விளாட்லாம், ஒரு டேட்டாவை வச்சு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். கரெக்டாக. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நார்மலாக ஒரு டேட்டாவை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் நிறைய நான் இதுவரை நோட் பண்ணதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஏடிஎம்முக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏடிஎம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் தராங்க பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும், கசக்கி அங்கேயே போட்டுடுறோம். கரெக்டாக, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்மளோட டேட்டாஸ் 1-2 இருக்கும். 1-2 இன்சென்ஸ் எபிசோடுனா அந்த கடைசி அந்த அக்கௌண்ட் நம்பரில் கடைசி 4 டிஜிட் இருக்கும். ஃபார் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் XXX போட்டு அது கடைசியில் 4 டிஜிட் வரும். அது 4 டிஜிட் தான் அவங்க முக்கியமான, அதுதான் அவங்க அக்கௌண்ட் நம்பரு. முன்னாடி 4 இருக்கிறது வந்து அது பேங்க்கோட காமன் ஐடி. அந்த ஐடி அவங்க மறைச்சிடுறாங்க. அதை தவிர நம்மளோட அக்கௌண்ட் நம்பரை போட்டுடுறாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம்னா கசக்கி போடுறோம். இப்போ அதை எவனாச்சும் எடுத்து, ஒன்றும் இல்லை, இப்போ நாமக்கல் பிரான்ச்னா இதோட ஐஎஃப்சி கோடு, அதோட என்ன கனெக்ஷன், அப்படி சும்மா ஒரு லாஜிக் கெஸ் பண்ணி ஒரு எடுத்தானா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வரப்போகுது. அதை வச்சு எல்லாமே ஆக்சுவலாக எல்லாமே வந்து இங்கே கூகுளில் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேவா, நம்ம நினைக்கிறது நம்ம பார்க்குறது கூகுளில் வெறும் 1%, மிச்சம் 99% நிறைய விஷயம் இருக்குது. கூகுளுங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். கூகுளை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஈவன் தோ ஒரு அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ கூட கூகுளில் வச்சு ஹேக்கிங் கற்றுக்கிற அளவுக்கு கூட கூகுளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்லட்டா, இது நம்மளே ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஷர்ட்னு தேடுங்க. தேடிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஷர்ட் பார்த்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. அண்ட் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போயிட்டு சர்ச் ரெட் ஷர்ட்னு கொடுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரெட்டுன்னு கொடுத்த உடனே நீங்கள் கூகுள்லாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வரும். காரணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ், ஹியூமனுக்கும் ஒரு மெஷினுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து எப்படின்னா, நம்ம ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதே மட்டும் மெஷின் ரியாக்ட் பண்ணும். கரெக்டாக. பட் மெஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணுற மட்டும் இருக்கும். ஆனால் மெஷினில் மைனஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றுக்க முடியாது. அதனால் கற்றுக்க முடியாது, பட் திருட முடியும். எப்படி திருட முடியும்னா, இப்போது ஒரு ஹியூமன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே மெஷின் பண்ணும். கரெக்டாக. ஏன்னா அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அது ஹி கேன் லேர்ன் பை ஹிம்செல்ஃப் பை சீயிங் எ திங். அவ்வளோதான். அதுதான் அந்த லாஜிக். ஓகேவா. ஸோ நான் என்ன நார்மலாக விஷயம் சொல்கிறேன்னா, உங்கள் டேட்டாஸை நீங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிற ரொம்ப ஈஸியாக விட்டுறாதீங்க. உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லிட்டா, சில பேர் வந்து அவங்க பைக் வந்து அவங்க ஒய்ஃப் மாதிரி சொல்லி வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அவங்களோட ஒரு ரொம்ப பர்சனலாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா சில விஷயம். அதே மட்டும் தான் அவங்க டேட்டாஸ் வந்து அவங்க லைஃபோட ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்ஸ் அவங்க டேட்டா மிஸ்யூஸ் ஆச்சு, அவங்க லைஃபே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு
பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது இப்போ இந்தியாவில். நீங்கள் நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டோம். நம்மளோட சீனியர் அத்தாரிட்டிஸ் யாராவது சொல்கிறாங்க இது பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இந்தியன் சைபர் கவுன்சிலில் கிட்டத்தட்ட 24 தடவை வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸுக்கு. எப்படின்னா த்ரூ யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறோமோ அதில் வருது. அதான் நிறைய. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், உங்களுக்கு முகம் தெரியாதவங்க இல்லை உங்களுக்கு சுத்தமாக தெரியாதவங்ககிட்ட உங்கள் ஃபோனை மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு மேலே யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், 5 நிமிஷத்துக்கு மேலே யார்கிட்டையும் கொடுக்க வேணாம். பிகாஸ் 5 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகும்னா, அவங்க இன்கேஸ் சப்போஸ் ஏதாச்சும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஐடி ஏதாச்சும் லாகின் பண்ணி வச்சுட்டாங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க ஈஸியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் 2 ஃபோன் இருக்குது ஓகேவா, எங்கள் ஃபோன் ஏ ஃபோன் பின்னு இருக்குது. இப்போ ஃபோன் ஏ என்ன பண்ணுறேன்னா என்னோட ஏதோ ஒரு ஐடி லாகின் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா. லாகின் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ என் ஃபோனில் வச்சு இந்த ஃபோனில் ஆக்சஸ் பண்ண கரெக்டாக இல்லை. ஸோ அதே மாதிரி லாஜிக் தான் நிறைய நடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கரண்ட்டில் சுச்சுவேஷனில் இருக்க பீப்புள்ஸ் வந்து ஹேக்கிங்னா வந்து கோடிங் போடுறது, சும்மா தட்டி விட்டு இருக்கிறது, இந்த படத்தில் வரும்போது நிறையா நினச்சிட்ருக்கேன். பட் அப்படியே மோஸ்ட்லி ஒரு 70% கிடையவே கிடையாது. ஹேக்கிங்கு நார்மலாக உங்கள் கிட்ட இருந்து உங்கள் பொருளை திருடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து ஒரு நகையோ பணமோ திருடுறாங்கன்னா, சேம் அதே மாதிரி தான் உங்கள் ஃபோனுக்கு நீங்களே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த ஆப் மூலயமா என்ன ஆகும்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் அலோவும் கொடுக்குறீங்க. அலோவ் கொடுத்தா என்ன ஆகுது, உங்கள் பர்மிஷனோட அவங்க வந்து டேட்டாஸ்லாம் எடுத்துக்கிறாங்க கரெக்டாக. ஸோ இதே மாதிரி இருங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவாக காட்டுறேன். என்னென்ன லீக் ஆகிடும் சொல்லிட்டு, மொபைல் வீக்கில் அந்த டேட்டாஸ் லீக் ஆனது, ட்ரூ காலர் டேட்டாஸ் லீக் ஆனது, அப்புறம் FBI லீக் ஆனது, அண்டு CBSE ஸ்கூல் நோட்ஸ் அவங்க டேட்டாபேஸ் லீக் ஆனது காட்டுறேன். பட் இது ரொம்ப பர்சனலான விஷயம். நான் என்னோடய பர்சனல் கேரில் 2 வீக்ஸ் நான் எடுத்து ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ பொண்ணுங்க அண்ட் உமன்ஸ் கைண்ட்லி டோன்ட் யூஸ் அந்த யூகேம், அந்த அன்வான்ட் கேமரா ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா. அப்போ உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு அடி வாங்குற நிலைமையில் இருப்பீங்க. ரொம்ப அன்கண்டிஷனல் சேஃப்டி நிலைமையில் இருப்பீங்க ஓகேவா. ஸோ அண்ட் பாய்ஸுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாய்ஸ் நம்ம எவ்வளோதான் நம்மளாம் செல்ஃப் அவேர்னஸ் எடுத்து இருந்தாலும் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம டேட்டா பேக்கெட்ஸ் ரொம்ப மிஸ் ஆகும் ஓகேவா. நம்ம வீட்டில் வந்து நம்ம மட்டும்தான் இல்லை, நம்ம வீட்டில் அம்மா அப்பா சிஸ்டர் பிரதர் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா. நம்ம ஒரு தடவை வீட்டில் ஒருத்தங்க தப்பு பண்ணால் போதும், அந்த தப்பு என்ன பண்ணணும்னா அந்த தப்பு அப்படி பரவாயில்ல. ஒரு ஹேக்கிங்கிற ஒரு வைரஸ் மாதிரி ஒன்ஸ் ஒரு இடத்துல நடந்துருச்சு அது பரவிக்கிட்டே இருக்கும், அது வந்து நிற்கவும் நிற்காது. ஸோ நம்ம தான் அதை சேவ் பண்ணிக்கணும், நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கணும். இதை வந்து வெளியே தப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டேட்டாஸ் லீக் ஆச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான், டேட்டாஸ் மறந்துட வேண்டியது தான். அண்ட் சப்போஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சு அக்கௌண்ட் ட்ராப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ அக்கௌண்ட்டும் பிளாக் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்க டிஜிட்டல் லெவலில் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து இன்டர்நெட்டாக மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மணி ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே இன்டர்நெட்டாக மாறிச்சு. இந்த பிட்காயினு, கரன்சி, ஷேர் மார்க்கெட் எல்லாமே இப்போ ஆன்லைனில் மாறிச்சு. எல்லாமே ஒரு செகண்ட் நடக்கிற விஷயம் தான் ஓகேவா. ஸோ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். பி சேஃப், பி ஹாப்பி, ஜெய் ஹிந்த். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் லீக் ஆனது பார்த்துருப்போம். அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் டீட்டெயில்ஸும் லீக் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 60 மில்லியன்ஸ் பீப்புள்ஸோட ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் லீக் ஆகிருக்கும். நிறைய பேர்த்தோட பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ், அவங்களோட அட்ரஸ், அப்புறம் அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் லீக் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 267 மில்லியன் ஃபேஸ்புக் யூஸரோட ஐடிஸ்லாம் லீக் ஆகிருக்குது. அண்ட் தென் அதெல்லாம் வந்து யார் எப்படி லீக் ஆச்சுன்னா டார்க் வெப்பில் அந்த ஹேக்கர்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து மொபைல் வீக்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் வீக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை டேட்டாஸ் லீக் ஆகி நீங்களே பாருங்கள். இது வச்சும் ஒரு சாம்பிள் ப்ரூஃப் தான் அதெல்லாம். எத்தனை பேர் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோன், அவங்களோட ஃபோட்டோஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், KFC டீட்டெயில்ஸ், QR கோட். அண்டு அப்புறம் அடுத்தது அப்படியே பார்த்தோன்னா நம்ம வந்து அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நிறைய லீக் ஆகிருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஷா எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோட இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மட்டும் ஆந்திர பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜம்மு காஷ்மீர்னா இந்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் அடுத்தது ஒரிஷா டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிலையன்ஸ், வோடாஃபோன், ஜியோன்னு இருக்கும். இப்போ நான் ரிலையன்ஸோட எத்தனை
அவங்க எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, யார்கிட்ட பேசியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களோட டீட்டெயில்ஸும் எப்படி சொல்கிறது ஸ்பெசிஃபிக் பண்ணி சம்திங் 13,17,700 அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் லீக் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா. இதனால தான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா நீ அன்வான்டாக ட்ரூ காலர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆக்சுவலாக நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்தது இப்போ வந்து ஒரிஷா பார்த்தோமா. ஸோ அதே மட்டும் சேமஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஆந்திர பிரதேஷோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ் பார்த்திங்கன்னா அதே மட்டும். ஸோ அதே மட்டும் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பரு, ட்ரூ காலர் ஐடி எல்லாமே மொத்தம் நம்ம டேட்டா பேஸில் லீக் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் சொல்கிறேன் அன்வான்டட் ஆப்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.